ரைட், ரெக்கார்டிங் ஆகுது. ரைட், இந்த பாடம் வந்து 3வது பாடம். இந்த 3வது பாடத்துல நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை நாங்க இப்ப செய்தோம்னு சொல்லி சொன்னா பின்னால என்ன நடக்கும் என்கிற மாதிரி. அதாவது இப்ப செய்யறதால பின்னுக்கு என்ன நன்மைகள் வரும் அல்லது பின்னுக்கு என்ன தீமை வரும் என்கிற மாதிரி எதிர்வு கூறல். இப்ப உதாரணத்துக்கு நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க, நீங்க இருக்கக்குள்ள திடீரென்று அறிக்கக்குள்ள மேகம் எல்லாம் கருத்துட்டு வருது. அப்ப என்ன செய்ய போகுதுன்னு நீங்க சொல்லுவீங்க தானே. மேகம் இருட்டி வருது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ரைட், காத்தடிக்க போகுதுன்றா சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? மழை வரப்போகுது அப்படித்தானே சொல்லுவீங்க. அப்ப அதுபோல சரியா, எதிர்வு கூற இன்னைக்கு நடக்க போறத முன்னுக்கே நாம ஒரு கணிக்கிற இதான் செய்ய போகுது என்று சொல்லிட்டு அதுதான் இந்த பாடம், எதிர்வு கூற. அது வந்து சில தரவுகள் தருவாங்க, நமக்கு கொஞ்சம் டேட்டாவும் நமக்கு தருவாங்க. அதை வச்சுக்கொண்டு நாங்க விட எடுக்கணும். அல்லது சில வாக்கியங்களை சொல்லுவாங்க, அந்த வாக்கியங்களை வச்சுக்கொண்டு நாங்க விட எடுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில முதலாவது எங்களுக்கு வந்திருக்கிறது, தந்திருக்கிறாங்க ஒரு தரவுண்டு. என்ன தரவு அப்படின்னு சொல்லி சொன்னா சரியா, என்ன தரவுன்னு சொன்னா மக்கள் சமூக இடைவெளி பேணாமை சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்காமையால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடியது. சரியா, எதிர்காலத்துல என்ன நடக்கும்? சுகாதார நடவடிக்கை கடைபிடிக்கல என்று சொல்லி சொன்னா எதிர்காலத்துல என்ன நடக்கும்? அதாவது இப்ப இந்த புத்தகம் இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு, இந்த புத்தகம் வரக்குள்ள அவுட் பண்ணக்குள்ள அதாவது 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முதல்ல எல்லாரும் இப்படி போட்டிருந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? மாஸ்க் போட்டது எல்லாரும். ரைட், அந்த டைம்ல தான் இந்த புத்தகம் வந்து. அந்த டைம்ல நாம ஏன் மாஸ்க் போட்ட என்று சொல்லி சொன்னா கொரோனா சீசன், கொரோனா வந்த எல்லாருக்கும். அது என்ன கொரோனா என்று சொல்லி சொன்னா சரியா, அதாவது ஒரு ஆள் சும்மா அரிக்காரண்டா தடிமையில தெரியுமா எல்லாருக்கும்? தடுமல் எல்லாருக்கும் வாரு. ஒரு ஆளுக்கு சும்மா அரிக்குள்ள தடுமல் மாதிரி வரும். அப்ப அவர் உள்ளுக்கு ஊட்ட போனாருன்னு சொல்லி சொன்னா வீட்டுக்கு இருக்கிறவர்களுக்கும் தடுமல் மாதிரி முறை போக போக இருமல் ஆகி திருப்பி உள்ள காய்ச்சல் ஆகி அதோட கடும் உரமாயிரும். அப்ப இது வந்து ஒரு ஆள் இது செஞ்சு இன்னொரு ஆளும் தொத்தி 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 அப்படி ஆட்கள் கூட தொடங்கிட்டு இது ஒரு வைரஸ் கிருமி உண்டால. அப்ப இதை தடுக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு ஆள் வந்து இப்ப வந்து தொத்து காய்ச்சி தொத்து இது மாதிரி. அப்ப ஒரு ஆள் இடத்த இருந்தாருன்னு சொல்லி சொன்னா இடத்த இருந்தாருன்னா இன்னொரு ஆள் இவருக்கு பக்கத்துல இருந்தா 2 பேருக்கும் இவருக்கு வர அந்த கொரோனா அவருக்கும் வந்துடும். இவர் இன்னொரு ஆள் இவரோட கூட்டி கேட்காரு சொன்னாங்க. அதாவது இவர் சாப்பிட்டு போட்டு அந்த சாப்பாடை இவர் கொடுக்காருண்டா இன்னொரு ஆளு கொடுக்காருண்டா இவரோட கையில கொடுத்தாருண்டா கையில இருக்கும் தானே, கையில இந்த இது தண்ணி மாதிரி. அப்ப அது வந்துட்டு இப்ப கொடுக்கக்குள்ள முன்னுக்கு ஒரு ஆள் இருந்தா அவருக்கு தெரியும். அப்ப அவருக்கும் வந்து கொரோனா தடுமல் வந்து திருப்பி அவருக்கு இருமல் ஆகி. அப்ப இதுக்குத்தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஆக்கள் நீங்க இப்படி ஒட்டி இருக்கப்படா. அப்ப ஏனெண்டா இவடத்த ஒரு ஆள் இருந்தா இவடத்த ஒரு ஆள் தான் இருக்கணும், பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தள்ளி. இந்த இதுதான் சொன்னாங்க சமூக இடைவெளி. இன்னொரு ஆள் வரணும்னு சொன்னா அவர் வந்து இவடத்த இப்ப 3 பேருக்கும் இடையில இடைவெளி இருக்கணும், கொஞ்சம் தூரம் இடைவெளி இருக்கணும். எல்லாரும் பக்கத்து பக்கத்துல ஸ்கூல்ல போகக்குள்ள நாங்க எல்லாம் ஒட்டிட்டு ஒட்டிட்டு போறல, ஒரு ஆள் போனா அவர் கொஞ்சம் முன்னுக்கு அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு அப்படித்தான் போகணும். அடுத்தது எல்லாரும் மாஸ்க் போடும் என்று சொல்லி கவர்மெண்டால ஒரு சட்டம் ஒன்றை கொண்டு வந்தாங்க. சரியா, அப்ப இப்படி கொண்டு வந்தத சமூக இடைவெளி கிட்ட கிட்ட வைக்கப்படும். இப்படி நீங்க கடைபிடிக்கல என்று சொல்லி சொன்னா அவன் கிடைக்கிறான் பைத்தியார், நாங்க என்ன நாங்க கிடக்கிற மாதிரி தான் கிடப்போம், நாங்க தோளுக்கு நிலம் தோலை கை போட்டு இருக்கிறோம் என்று சொல்லிட்டு இருந்தா இன்றைக்கு நான் வந்து ஆக்ஷன் கொடுத்தாருண்டா நாளைக்கு அவர் பக்கத்துல உள்ளால் சரியா அவர் ஆக்ஷன் கொடுப்பாரு.
அவருக்கு பக்கத்துல உள்ள அடுத்த டிப்பினர் ஆக்ஷன் கொடுப்பாரு. முறை பார்த்தா முக்கால வடிதான் துறைச்சி முறை திருப்பி என்ன ரைட் இவன் கொரோனா அப்படியே குடும்பத்தோட அள்ளிட்டு போயிடுவார். அள்ளிட்டு போய் இங்க கொண்டு கொரோனா பாட்டி எல்லாம் சேர்த்து ஒரு இடத்த கொண்டு போய் ஒரு நாளைக்கு 10 குளிச்ச புளியம்பழ குளிச்ச சின்ன புளிக்கிற குளிச்சு அதுல அள்ளி கொடுப்பாங்களே. அங்க திண்டு எல்லாரும் ஊசெல்லாம் போட்டாடி. அப்ப இப்படி எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி சில ஆட்களுக்கு கொடுத்து இயலாது பார்த்தானே செத்து அவங்களை கொண்டு வேறு ஒரு இடத்தை கொண்டு போய் புதைக்குது. இப்படி கொஞ்சம் சீசனா இருந்தது. சரியா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இந்த சீசனா இருந்தது. அப்ப இந்த கேஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சமூக இடைவெளி பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. அதைத்தான் சொல்ற சமூக இடைவெளி. சமூக இடைவெளி விளங்கிட்டா சரி, சமூக இடைவெளி இருந்துன்னா பக்கத்துல தொடர்ந்து இருக்க கூட இந்த இடைவெளி. அப்ப இதை பேணாட்டி எனக்கு நமக்கு என்ன நடக்கும் என்கிற மாதிரி. அப்ப சரியா, முதலாவது மக்கள் சமூக இடைவெளி பேணாமை சுகாதார நடைமுறை. சுகாதார நடைமுறை சொன்னா மாஸ்க் போடணும். இதை கடைபிடிக்காட்டி இதெல்லாம் நீங்க செய்யாட்டி எதிர்காலத்தில் என்ன நடக்கும் கேட்டியாம். அப்ப மக்கள் நலமா வாழ்வாளா? கடைபிடிக்கல் என்ன நலமா வாழ்வாரா? எல்லாருக்கும் தொத்து வந்துடும். அப்ப முதலாவது வராது. இரண்டாவது, நோய் சமூகத்துக்கிடையே வேகமாக பரவும். வருமா வராதா? அவர் வரும். அவங்க சொல்றது நாங்க செய்யலன்னு சொன்னா இப்ப இவருக்கு வந்தா இவருடைய ரொட்டிக்கான அடுத்தது அவருக்கு வரும். அப்ப தொத்து வரும். சில இது அம்மா அல்லம்னு சொல்லுவாங்களே, அம்மை என்று தெரியும் தானே, கேள்விப்பட்டீங்க. இப்போ ஸ்கூல்ல பிள்ளைக்கு வந்துச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளை வந்துட்டு ஸ்கூல் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா மற்ற பிள்ளைக்கு தொத்திரும் சின்ன முத்து. அப்ப இது மாதிரி தான் அது. சரியா? அப்ப ஏற்படக்கூடியது என்னன்னு சொன்னா எதிர்கால நோய் சமூகத்திடையே வேகமாக பரவும். அடுத்தது மருந்துகள் அது விலை அதிகரிக்கும் என்கிறது இல்லை. சரியா, மருந்து பிக்சட் பிரைஸ் தான். தட்டுப்பாடா இருந்தா மட்டும் விலை அதிகரிக்கும். அப்ப அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது விட சரியா. ரைட். இப்ப இனி இதே மாதிரி கேள்விகள் வந்தா இப்ப கொரோனா சீசன் அல்லது வேறு ஏதோ தொற்று நோய்கள் என்று சொல்லக்கூட நான் இப்ப சொன்னதான் முழுதுக்கும் வரும். சரியா, தொற்று பக்கத்துல வர ஆளுக்கு தொத்துற அப்படி தொத்துறே என்று சொல்லி சொன்னா இதுதான் காரணம். சமூக இடைவெளி நாங்க பின்பற்றணும். கொரோனா கொண்டு மட்டும் இல்லை. விளங்குதா? ரைட். அடுத்த ரெண்டாவது கேள்விக்கு நீங்க தெரிஞ்சு என்ன ஆன்சர் எடுத்தீங்க பாப்ப. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க என்ன ஆன்சர் எடுத்துறீங்க ரெண்டாவது கேள்வி. ஒன்று. ரைட். இப்ப ஒன்று இருக்கட்டும். சரியா, இப்ப பாப்ப இயற்கை சமநிலை பேணுவதற்கு எதிர்காலத்தில் செய்ய வேண்டியது அது என்ன? இயற்கை சமநிலை யாருக்கு சொல்லி? இயற்கை சமநிலை என்றால என்ன? யாருக்கு சொல்லலாம்? யாருக்கு இயலும்? ஒத்தராலையும் மீளா. சபியா கை வைத்துறாங்க. இயற்கை சமநிலைன்னு சொன்னா என்னன்னு சொல்ல போறாங்க. சொல்லலுமா? சொல்லுங்க சார். இயற்கை சமநிலைன்னு சொன்னா இயற்கையா இருக்கிறது. இப்ப மழை பெய்யுறது ஒரு இயற்கை சமநிலை, மரங்கள் ஒரு இயற்கை சமநிலை. ஏதோ சொல்லித்தா. வெரி குட். ரைட், இருக்கட்டும். இயற்கை சமநிலைன்னு சொல்லி சொன்னா நம்ம சாதாரண சூழல்ல, சரியா, சாதாரண சூழல்ல எல்லாம் வளமா போல நடக்கணும். அதான் இயற்கை சமநிலை. என்ன எல்லாம் வளமா போல என்று சொன்னா மரங்கள் வளரணும், பூச்சிகள் புழுக்கள் அதுகள் வளரணும். சரியா, ஆடு மாடு மேடும், ஆட்டு மாட்டை சரியா, மான்களை காட்டில் இல்லாத வளரணும், காட்டு உயிரினங்கள் வாழணும். அடுத்தது பயிர்கள் வளரணும்.
அடுத்தது வந்து இயற்கையை நாம பார்க்குற சுச்சுவேஷன் எல்லாம் வந்து நடக்கணும். அதான் இயற்கை சமநிலை. சரியா? எல்லாம் வளமை போல எல்லாம் இருக்கணும். இது பாதிக்கப்படுறது, இது நடக்காம வர்றது தான் இயற்கை சமநிலை கட்டுப்போற. சரியா? இயற்கை சமநிலை கட்டுப்போற. இந்த இயற்கை சமநிலை கெட்டு போறேன்னு சொன்னா திடீரென்று வாழ சுனாமி வாரு, வெள்ளம் வாரு. சரியா? வெள்ளம், அடுத்தது காத்தடிக்கிறேன். இதெல்லாம் வந்து இயற்கை சமநிலை இல்லாம ஆகுறது. சரி, இயற்கை சமநிலை சும்மா சாதாரணமா வெள்ளம் வந்தா எல்லாரும் அவங்களோட வேலையை பார்க்கலாமா? பார்க்கல. அப்ப இயற்கை சமநிலை இல்லை. இப்ப ஏன் இந்த இயற்கை சமநிலை இல்லாம ஆகுது என்று சொன்னா முக்கியமான காரணம். உதாரணத்துக்கு கொண்டு கேட்க யாருக்கு தெரியும்? மரத்த நாட்டுன்னு சொல்லி போட்டு சரியா எல்லாரும் கத்திட்டு கிடக்கால ஏன் மரத்தை நாட்டுறாரு? யாருக்கு தெரியுமா? ஏன்? உணவுக்காம் ஒரு ஆளுக்கு. வேற பாத்திமா ஏன் மரத்தை நாட்டுன்னு சொல்லி போட்டு சொல்றாங்க? மண்ணரிப்பு பராமரிக்க. ரைட், ஓகே. வேற வேற யாரும் சொல்ல போறீங்க? ஹிக்குமா ஏன் மரத்தை நாட்ட சொல்றாங்க? சூழல் குளிர்ச்சி அடைய. ரைட், ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. ரைட், அடுத்தது குஹலேஸ்வர் சொல்லுங்க. எலுமா மழை வாரது அப்படியா? சரி, ரைட், ஓகே. ஒரு அகல ஒன்று சொல்றீங்க. சரி, எல்லார்ட்டையும் கேட்கலா? ரைட், ஏன் நாங்க மரத்தை நாட்டணும் என்று சொல்லி சொன்னா முக்கியமான ஒரு காரணம், இந்த மரத்தாலதான் இயற்கை சமநிலை பேணப்படுகிறது. அது எப்படி என்று சொன்னா, இப்ப நீங்க மரத்தை நாட்டுறீங்க தானே, தண்ணி எல்லாம் எங்க இருக்கு? நிலத்துக்கு கீழே, மண்ணுக்கு கீழே இருக்கு. ஓமா இல்லையா? இப்ப மரம் என்ன நாட்டுறதால அது வேறுடுது தானே, வேறு விட்டு சரியா நிலத்துல உள்ள தண்ணிய மேல எடுக்குது. மேல எடுத்துட்டு வந்து இலையூடாக வரக்குள்ள அங்கால ஆவியாகுது. சரியா? ஆவியாகிற தண்ணி என்ன செய்யும்னு சொன்னா மேல வானத்துக்கு போகுது. இப்ப மேல வானத்துக்கு போனா அந்த தண்ணி திருப்பி என்ன நடக்கும்னு சொன்னா மழையா மாற்றப்பட்டு மழையா திருப்பி நமக்கு வந்து கீழே இறங்குது. கீழே இறங்கின உடனே அதால புல் பூண்டுகள் எல்லாம் முளைக்குது. சரியா? சின்ன சின்ன உயிர் அங்கிகள் எல்லாம் சாப்பிடுது. இப்ப மாடெல்லாம் அந்த புல் பூண்டுகளை சாப்பிடுது. அப்ப சாப்பிடுறதுனால சரியா தாவர உண்ணிகள் எல்லாம் சாப்பிடுது. அதுகளை மாமிச உண்ணி வந்து பிடிச்சி தின்னுது. நாமளும் வந்து ஆடு மாடுகளை. இப்ப இந்த மரம் ஆரம்பத்துல மரம் இல்லைண்டா இந்த மழை கிடைக்குமா? மழை கிடைக்காது. மழை கிடைக்காட்டி என்ன நடக்கும்? புல் பூண்டுகள் எல்லாம் வளராது. புல் பூண்டுகள் வளராட்டி அடுத்தது சூழல் வந்து குளிர்ச்சி அரிக்குமா? குளிராலாம் வெக்கையே அரிக்கும். மரம் இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு ஆள் கடும் கிரவுண்டுக்குள்ள விடுறாங்க அவங்கள. அந்த கிரவுண்டுல புல்லும் இல்லை, வெறும் மண்ணுக்கு கொண்டு இதான் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு போய் இல்லைங்க, நீங்க போய் நிப்பீங்களா? சுடுவதுன்னு சொல்லி போட்டு காலை தூக்கிட்டு எங்கால ஒரு மரம் ஒன்று இருக்குன்னு சொல்லி மரத்துக்குள்ள போய் குந்துறதுக்கு தானே பார்ப்பீங்க. சரியா? அப்ப சரியா இப்ப இங்க என்னண்டா ஒரு மரத்தால சரியா இப்ப எங்களுக்கு நாங்க மரத்தை நாட்டக்குள்ள அந்த பச்சை பசங்க தண்ணி ஆகி திருப்பி அது வந்துட்டு மழையா பொழிந்து இப்ப எல்லாம் புல் பூண்டுகள் வளரும். வளர்ந்த உடனே எல்லாம் வந்து சமநிலை. ஓகே, இப்ப மரம் இல்லைன்னு சொன்னா வெக்க அதிகரிக்கும், சூழல் வறட்சி அடையும். இதனால பல நுண்ணங்கிகள் எல்லாம் அதாவது ஆடு மாடெல்லாம் சாகும். அப்ப அப்படியான சாயிச்சுன்னு சொன்னா நமக்கு சாப்பாடு இல்லை. அப்ப நமக்கு சாப்பாடு இல்லை. உதாரணத்துக்கு சிங்கம் புலிகள் இருக்குன்னு சொன்னா அது மானுகளை தின்றதுக்கு அதுகளுக்கு சாப்பாடு இல்லை. அப்ப அதுகள் என்ன செய்யும்? சரியா? சிங்கத்தை தின்னு. மனுஷன் நமக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி சொன்னா நாம மனுஷனை தான் கடிக்கணும். சரியா? ஒரு ஒன்றும் இல்லை இதுன்றதுக்கு.
மரம் எல்லாம் இல்ல, பழங்கள் ஒன்றும் இல்ல. அப்ப நமக்கு வகுத்துக்கு பசிக்கு நாங்க என்ன செய்யணும்? வேற வழி இல்லைன்னு சொன்னா மரம் அப்படித்தான், மரம் ஆக்கலா கடிச்சிட்டு கிடக்க வேண்டியதுதான். அப்ப இயற்கை சமநிலை இல்லாம ஆயிடும். அப்ப கட்டாயம் மரம் நாட்டணும், அப்பதான் இயற்கை ஒரு சமநிலையா மாறும். சரியா? அதுக்காக தான் எல்லாரும் வந்து மரத்தை நாட்டுன்னு சொல்லி போட்டு எல்லாரும் சொல்லிட்டு கிடக்குது. விளங்குது? அப்ப ஏன் நாங்க மரத்தை நாட்டணும் வண்டி? சரியா? ஏன்? முக்கியமான ஒரு காரணம் மழை வீழ்ச்சி கிடைக்க. மழை வீழ்ச்சி கிடைக்கிறதுக்குத்தான் பெரும்பாலும் சரியா மரங்களை நாட்டுறோம். மரங்களை நாட்டினா தான் மழை வீழ்ச்சி கிடைக்கும், அப்பதான் சூழல் குளிர்ச்சி அடையும். கிளியரா? ஏன் இதை சொல்றேன்டா, இந்த இதுதான் நிறைய வாரம் இயற்கை சமநிலைங்கிறது இருக்குது. அது இந்த கேள்வி பேப்பர்ல இல்லாட்டி நிறைய பேப்பர்ல வந்துட்டே இருக்கு. அப்ப அது ஏன் அடிப்படை நமக்கு தெரியும். இப்ப விளங்கு தானே ஏன் நாங்க மரத்தை நாட்டுறேன். ரைட், அப்ப நாங்க கேள்விக்கு போவோம். இப்ப பாருங்க, அதுல இயற்கை சமநிலை பேணுவதற்கு எதிர்காலத்தில் செய்ய வேண்டியது என்ன? அதிகமாக மரங்கள் நடுதல். வருமா வராதா? வரும். மரத்தை நாட்டினால்தான் நமக்கு எதிர்காலத்தில் நல்ல இயற்கை சமநிலை பேணலாம். இப்ப வீடு கட்டுறதுக்கான மரத்தை எல்லாம் வெட்டினா மரம் மினிக்குமா? இல்ல. அப்ப போக போக என்ன நடக்கும்? மரம் எல்லாம் மழை வீழ்ச்சி குறையும், அதாவது வெப்பம் கூடும். இதால அங்கிகள் சரியா ஆடு மாடு உயிரினங்கள் அழியும், சாப்பாடு கஷ்டமா இருக்கும், பிரச்சனையாகும். அப்ப பல வகைகள் பல மரங்கள் எல்லாம் நமக்கு இல்லாம நமக்கு கேள்வி வரும். நம்ம இதை நான் ஏன் இது சொல்லித்தாரேன்டா, சரியா இது உங்களுக்கு கட்டுரை எழுதுறதுக்கு தேவைப்படும். இந்த நான் சொல்றதை நீங்க நல்லா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா கட்டுரைகள் எழுதுறதுக்கு யோசிச்சு நம்ம எழுதலாம். சரியா? ரைட். அடுத்தது காடுகள் அழித்து நவீன கட்டிடங்கள் அமைத்தல். காட்டை அழிச்சாலே நமக்கு இயற்கையில பாதிப்பு தான். அதுக்கு தான் காடு அழிக்க கூடா, காட்டுல மரங்களை வெட்டுறார்கள் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படி சொல்ற இதுக்கு தான். அப்ப காடு அழிக்க கூடா. அடுத்தது சுத்தமான காய்கறிகள் உணவுதல். புறவு என்ன நன்மை என்று கேட்டா, இப்ப சுத்தமான காய்கறி தின்றதுக்கு நீங்க திண்டு ஓட்டு சரியா எல்லாம் முடிச்சிருவீங்க. அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாத விடை. சரியா? அப்ப சரியான விட முதலாவது பாத்திமா. காலையில ஸ்டார்ட்லயே பார்த்திருக்க தூக்கம், சரியான தூக்கம். என்ன பாத்திமா, அப்படித்தானே? ரைட். மூணாவது கேள்வி பாத்திமாவை வாசிங்க. வாசிங்க. நவீன இணைய வழி கற்றல் மூலம் சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். நவீன இணைய வழி கற்றல். இணைய வழி கற்றல் என்ற யாருக்கு தெரியும்? இணைய வழி கற்றல் என்ன? Zoom, WhatsApp. ஜூம்ல படிக்கிறது. சரி, நவீன இணைய வழி கற்றல்னு சொல்லிச்சுன்னா இணைய வழி ஜூம்ல மட்டும் இல்லை, ஜூம்ல மட்டும் படிக்கிறது சொல்றல. இப்ப உங்களோட போன்ல இருக்கு, போன்ல யூடியூப்ல படிக்கிறது. சரியா? அடுத்தது ஜூம் வேற ஏதாவது நாங்க நேரடியா கிளாஸுக்கு போய் ஸ்கூலுக்கு போகாம வீட்டை இருந்து வாழை படிக்கிறது தான் இணைய வழி கற்றல். சரியா? வீட்டை இருந்து வாழை இப்படி கற்றது சமூகத்துல நவீன இணைய வழி கற்றல் சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். இதால என்ன நன்மை? இதால நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சரியா? கட்டுரைகளுக்கு வரும். நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்கு. நன்மை என்னன்னு சொல்லி சொன்னா மீட்டல் செய்து கொள்ற நன்மை, திருப்பி திருப்பி பார்க்குற. அடுத்தது நேரம் மிச்சமா இருக்கு. இப்ப கிளாஸுக்கு நீங்க போற சொல்லி சொன்ன நன்மை கேட்டா சரியா, இந்த தேவையில்லாத சொல்றாருண்டா, இதெல்லாம் தேவைக்கு தான் நான் கதைக்கிறேன். சரியா? டைம் போகுதே தேவைக்கு இல்லாதன்னு சொல்றாருண்டா, உங்களுக்கு வந்துட்டு கட்டுரைகளுக்கு வார இடத்துக்காக சொல்றேன்.
கட்டுரை வந்துட்டு உங்களுக்கு 3 வசனங்கள் எழுத சொல்லும் தானே. அப்ப அது வந்து காலையில நீங்க ஃப்ரெஷ்ஷோட இருக்கிறீங்க. சம்டைம் ஞாபகம் வரும் அப்புறம் ஒரு காலத்துல கட்டுரைகள் வரக்குள்ள. இணைய வழி கற்களால எனக்கு என்ன நன்மை, நமக்கு என்ன தீமை. அப்ப நன்மைகளை பார்த்தா மீட்டல் செய்யலாம், திருப்பி திரும்பி இங்க போட்டு போட்டு பார்க்கலாம். கிளாஸ்ல சார் படிப்பிக்கிறது திருப்பி திருப்பி படிக்கலாமா, வீட்டை வந்து போட்டு பார்க்கலாமா, இங்க எளிட்டா வந்து இது செய்யற அவர் படிப்பிச்சது அப்படியே வந்து கையில இதுல எழுதி செய்யற அப்படி எழுதிட்டு வந்து அவர் சொல்ற மாதிரி திருப்பி கேட்டுட்டே இருக்கலாமா. ஸ்கூலோட முடிஞ்சு அந்த டைமோட முடிஞ்சு திருப்பி எல்லாம் கேட்கலாம், திருப்பி பார்க்கலாம். ஆனா இங்க நான் படிப்பிச்சுட்டு போட்டு போனாலும் ரெக்கார்டிங் தாரேன். இந்த கிளாஸ் பின்னர் 4 மணிக்கு ஒரு ஆள் எடுத்து வச்சு பார்த்துட்டி அப்ப ஒரு மீட்டல் செய்யலாம். சரியா? அடுத்தது நேர மிச்சம். என்ன நேர மிச்சம்? 7 மணி கிளாஸுக்குண்டா 7 மணிக்கு ஒலிம்பிட்டு இருந்துவிட்டு இருந்த இடத்துல இருந்து படிக்கிறீங்க. ஸ்கூல்ல 7 மணி கிளாஸ், 6:30 மணிக்கு எழும்பிட்டு வலிக்கிறணும். அதுக்கு வர போறதுக்கு டைம் வர எடுக்கணும். ஆமா, அப்ப 6:15க்கு வெளியாகணும். அங்க போறதுக்கு 3/4 மணித்தியாலம், பஸ்ல போகணும்டா 3/4 மணித்தியாலம் போகணும். கிட்டத்தட்ட போறதுக்கு 1 மணித்தியாலம், வாரத்துக்கு 1 மணித்தியாலம், படிக்கிற 1 மணித்தியாலம். அப்ப 1 மணித்தியாலம் படிக்கிறது அங்க வேஸ்ட் ஆகுறது 2 மணித்தியாலம். போற வாரத்துக்கு ஒவ்வொரு 1 மணித்தியாலம் வேஸ்ட். அப்ப நேரம் மிச்சமா இல்லையா? நேரம் மிச்சம். அப்ப இப்படி நன்மைகள் இருக்கு. சரியா? தீமையும் இருக்கு. அப்படி என்ன தீமை? ஏண்டா தொடர்ந்து போனே பார்த்துட்டீங்கப்படா, கண்ணுக்கு ஆபத்து. அதாவது சுகாதார சீர்கேடு, சுகாதார சீர்கேடுன்னு சொல்லுவாங்க. சரியா? நன்மையில் இன்னொன்று இருக்குது. என்னன்னு சொன்னா இப்ப நீங்க இணையத்துல கையடிக்கிற வசதி தெரியும். இப்ப கிளாஸுக்கு போற பிள்ளைக்கெல்லாம், நேரடியா கிளாஸுக்கு போற பிள்ளைக்கெல்லாம் போன்ல டச் வந்து அந்த சிஸ்டம் எல்லாம் சில இதுக்கு தெரியாம இருக்கும். ஜூம்ல படிக்கிற எப்படி மைக் ஆன் பண்ற, வீடியோ ஆன் பண்ற எல்லாம் தெரியாம இருக்கும். ஆனா படிக்கிற பிள்ளைக்கு அந்த சிஸ்டம் எல்லாம் கையடிக்கிறதெல்லாம் தெரியும். சரியா? அப்ப அப்படி ஒரு இது வருது. அப்ப நாங்க பார்ப்போம் கூட கதைக்கல்ல, நவீன இணையவழி கற்றல் மூலம் சமூகத்தில் ஏற்படும் மாற்றம் நவீன தொழில்நுட்ப சாதனங்களை கையாளும் திறன் விருத்தியாகும். தொழில்நுட்ப சாதனம் சொன்னா அதாவது கம்ப்யூட்டர், போன், இதுகளை கையடிக்கிறது. கையாளும் சொன்னா கையடிக்க ஏலும். ஏழுமா ஏலாதா? ஏழுமண்டாக்கள் கை வைத்துங்க. இப்ப ஜூம்ல படிக்கிறதுக்கு உங்களாலேயே எல்லாமே ஏலும். ஜூம் லிங்க் போட்டா அதை ஆன் பண்ற, மைக் ஆன் பண்ண சொன்னா மைக் ஆன் பண்ற, வீடியோ நீங்க ஆன் பண்ணி வீடியோ ஆன் பண்ணி பேசுற, இப்ப இதெல்லாம் தெரியும். கையால ஏலும் தானே. இப்ப எல்லாருக்குமே ஏலும். ஏனண்டா சின்ன சின்ன படி 2 வயசு பிள்ளையே சரியா யூடியூப் வீடியோ எடுத்து பாக்குது. 2 வயசு பிள்ளை சரியா? யாரு தெரியுமா? எங்கட மகளை சொல்றேன். 2 வயசால் போனத்தான் அத்துவாங்க கொடுத்தா என்னதான் தெரியா டைப் பண்ணி வீடியோ பாக்குது பிள்ளை. சரி சரியா? ஆனா எங்களுக்கு நாங்க ஓஎல் படிச்சதுக்கு பிறகுதான் போனே நாங்க பாக்குறோம். இப்ப எல்லாமே குறுகிட்டு வருது. சரி, அப்ப நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் கையாளும் திறன் விருத்தி அடையும் என்கிறது சரி. இணையவழி கற்றலூடாக சரியா அதிக பணம் செலவாகும். இணையவழி கற்றலூடாக அதிக பணம் செலவாகிறது குறை, அந்த அளவுக்கு வராது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் நீங்க எடுங்க சரியா? இப்ப பஸ்ல போறதுக்கு 150 ரூபா, வாரத்துக்கு 150 ரூபா, கிளாஸுக்கு 100 ரூபா இல்ல 50 ரூபா என்று வச்சாலும் உங்களுக்கு செலவாகிறது அங்க 300 ரூபா. கிளாஸ்ல இங்க ஒரு கிளாஸ் படி கவுண்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 60 ரூபாண்டா 60 ரூபா தான் செலவு. அப்ப இணையவழி கற்றல் உண்டாக பெரும்பாலும் பணம் செலவாகுங்கிற குறை. சரியா? ரைட். அடுத்தது இணையவழி கற்றல் மூலம் அதிக வருமானம் கிடைக்கும். அதுவும் பிழை. சில பேருக்கு வருமானம் இல்லை. சரியா? கற்பித்தலூடா கிடைச்சாலும் கற்றலூடா இல்லை. நாங்க படிக்கிறது இதெல்லாம் காசு கட்டி படிக்கிறோம், வருமானம் இல்லை. சரியா? அப்ப இதுவும் இல்லை. ஆனா என்ன நன்மைன்னு சொன்னா கையாளும் திறன் விருத்தி அடைகிறது 3வது முதலாவது நன்மை. அடுத்தது 4வது. 4வதுக்கு என்ன விட எடுத்தீங்க?
நீண்ட நாள் நோயின்றி சுகதேகியாக வாழ்வதற்கு செய்ய வேண்டியது. நீங்க என்ன செய்யணும்? சுகதேகியாக நீங்க சுகமா இருக்கணும் என்று சொன்னா நதா கணத்துக்கமா ஆன்சர் கை இங்கெல்லாம் காட்டுங்க. வீடியோ மோந்தான் விளங்குது, கை விளங்குது இல்ல. ரைட், ஓகே. அஸ்பந்தி கூலா அஸ்வந்தி கூலா வரைக்கி இரண்டாவது சார். இல்ல நான் கேட்டது கட்டும் கூதலா வரைக்கும் கேட்டேன். ஓ காலையில சார். நுரலியா தானே? ஓ சார். ஓகே. மழை டைமா? இல்ல சார், வெயில் அடிக்குது கொஞ்சம். ரைட். சரி, நாலாவது நீண்ட நாள் நோயின்றி சுகதேகியாக வாழ்வதற்கு செய்ய வேண்டியது. நோய் இல்லாம சுகமா வாழ்றதுக்கு என்ன செய்யணும் என்று கேட்காங்க. விலை கூடிய உணவு வகைகளை உண்ணுதல், தினமும் சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடித்தல், நோய் தொற்று காலங்களில் சுற்றுலா செல்லுதல். நாங்கள நோயை தொத்திட்டு வாரத்துக்கு போகணும் என்கிறார். வருமா? மூணாவது, நோய் தொற்று காலத்துல நோய் தொற்றுற டைம்ல நாங்க போய் கூட்டிட்டு வரணும் வீட்டை. என்ன நோயை கூட்டிட்டு வர்றது? மூணாவது வராது. விலை கூடின பொருட்களை தின்னணுமா? இதுவும் பில சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி மாஸ்க் அணிகிற, அடுத்தது வந்து சமூக இடைவெளியில பேணி நிக்கிற, சரியா? அடுத்தது கைகளை நன்றாக கழுவுற, சவட்காரமிட்டு கழுகுற, சுகாதார நடைமுறைகளை என்ன சொல்லுங்க என்று கேட்டா நாங்க இந்த விடை கொடுக்கணும். என்னென்ன அப்படின்னு சொன்னா கைகளை நன்றாக கழுவணும், சமூக இடைவெளியோட நிக்கணும். அடுத்தது வந்து நாங்க வந்து மாஸ்க் அணிகிற, சரியா? முகக்கவசம் அணிகிற, மாஸ்க் அணிகிறேன்னு எழுதக்கூடா கட்டுரைக்கு, அது இங்கிலீஷ்லையும் தமிழையும் கலந்து எழுதக்கூடா. அப்ப முகக்கவசம், சரியா? முக மூடி அணிகிற, இப்படி. ரெண்டாவது. ஐந்தாவது வாசிக்கலாமா? ஓகே பண்ணுங்க, ஓகே பண்ணுங்க. நீங்க இல்ல, நான் போட்டிக்க மைக் ஓன் ஓகே என்ற ஒரு அழகு போயிருக்கும். இல்ல, நீங்க ரைட். ஐந்தாவது நான் வாசிக்கிறேன், தெளிவில்லாம இருக்குது. டெங்கு நோய் தற்போது நாட்டில் வேகமாக பரவி வருகிறது. இதனை தடுப்பதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன எடுப்பீங்க? டெங்கு நோய் பரவுறதுனால தடுக்கக்கூடிய நடவடிக்கை எத்தனையாவது? ரெண்டாவதா? டெங்கு நோய் தற்போது அதிகமா பரவிட்டு வருதா? யூசுப் என்ன வரும்? ஓகே நசிங்க. மெசேஜ் ஒன்று வந்திருக்கும், அதுல வந்து ஓகே என்ற பட்டனை நசிங்க, அப்பதான் பேசலாம். நீங்க கேட்கிறது விளங்கு. வரலையா? இப்ப இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்றுக்குள்ள இவ்வளத்த ஓகே என்று வரும், அதை நீங்க தொட்டு விட்டீங்கன்னா சரி. சரி, ட்ரை பண்ணி பாருங்க. சரி, விடையை காட்டுங்க. கையால எத்தனையாவது விட?
ரைட், ஓகே, சரி. எப்படி டெங்கு நோய் தற்போது வேகமாக பரவுகிறது. இதனை தடுக்க எடுக்கணும் என்ன நடவடிக்கை? தடுக்க இல்லாமல் டெங்கு நொழும்புகளின் விருத்திக்கு வழி செய்தல். நல்லா தான் இருக்கும். என்ன டெங்கு நோய் பரவுதுன்னு சொன்னா டெங்கு நொழம்புகளின் விருத்திக்கெண்டா பெருகிறதுக்கெண்டா கூட்டுறதுக்கு. அப்ப என்ன வழி செய்ய போறீங்க? டயரை போடணும், சிரட்டையை வைக்கணும், சரியா? அடுத்தது பொலித்தீன் பேக்ல தண்ணி அள்ளி வைக்கணும். அப்ப பழைய வாழைகளுக்குள்ள தண்ணியை வைக்கணும். அப்ப அப்படி வைக்கிறது தான் விருத்திக்கு. உங்களை எல்லாரும் வந்து டயரை வைங்க மாக்குங்க சொல்றாங்க. ஏன் இல்லாமக்குங்கன்னு சொல்லலாம். அதுக்குள்ள எல்லாம் தண்ணி விரிக்கும், மழை பெஞ்சா. அப்ப தண்ணி இருந்தா நுழம்பு வரும். அதெல்லாம் இல்லாமக்குங்கன்னா சொல்லுவாங்க. சரியா? அப்ப நுழம்பு பரவுறத்தை தடுக்கிற வழிகள் என்ன நடக்குது? அது வந்து சொல்லப்படுது விருத்திக்கு, குழம்ப கூட்டுறதுக்கு இந்த வேலை செய்யுங்கிறது. அப்ப முதலாவது பிழை. ரெண்டாவது என்ன சொல்லுது? டெங்கு நோய் தொடர்பான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தல். விழிப்புணர்வு அது என்ன விழிப்புணர்வு என்று சொன்னா, சரியா? ரெண்டாவது காட்டுறீங்க. விழிப்புணர்வு வேண்டாம் என்ன அது தெரியா? விழிப்புணர்வு என்று சொன்னா, சரியா? டெங்கு நோய் என்றா என்ன? டெங்கு நோயின்னு சொன்னா, சரியா, நுழம்பு வந்து உங்களுக்கு கடிச்சு உங்களுக்கு காய்ச்சல் ஆகி டெங்கு சொல்றாளே அப்படின்னா என்ன? நுழம்பு குத்தி உங்களுக்கு காய்ச்சல் வந்து சத்தி எடுத்து ஏலாமாயி பாட்டில போயிட்டு கிடக்கிறது. இப்படி காய்ச்சல் காய்ச்சல் ஆகுறதான் டெங்கு நுழம்பாக்குறது. டெங்கு காய்ச்சல் வரும். இதை யாரு செய்யற? தங்கச்சா ஊசால குத்தியா? அப்ப யாரு இரவையில் எதுங்க கொண்டு வரும் கொசி மாதிரி உண்டு. அவங்க தான் செய்கிறார்கள். அவங்க எங்க இருந்து வராங்க? பழைய சிரட்டையில் இருக்குது, கவுண்டுட்டு கிடந்துக்கிட்டா கவுராம நிமிந்துட்டு கிடந்தா மழை பெஞ்சா தண்ணி வரும். அதுக்குள்ள இருந்து ஒளிம்பிட்டு வராங்க. அப்ப இவங்க வராம இருக்கணும் என்ன செய்யணும்? சார் நுழம்பு திரி வைக்கணும். சரி வருமா? நுழம்பு திரி வைக்கணும். நுழம்பு திரி வச்சா போகாது, சில இடத்துல தான் போகும். இப்ப வராமலே அவங்க உண்டாகாமே இருக்கணும் என்று சொன்னா அவங்க உருவாகிற வழிகளை இல்லாம ஆக்கணும். அதை வந்து எல்லாருக்கும் சொல்லணும். இதுதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தும். டெங்கு நுழம்பு வரும். அப்ப டெங்கு நுழம்பு வந்தாங்களுக்கு காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சல் வராம காய்ச்சல் வரும்னு சொன்னா சம்டைம் உரமா கூடிச்சுன்னு சொன்னா நமக்கு சாவு வரும். அப்ப இதெல்லாம் வராம இருக்கணும்டா இந்த டெங்கு நுழம்பு வாரத்தை நாங்க இல்லாமக்கணும். அப்ப இல்லாமக்குற என்ன செய்யணும் என்று கேட்டா, அந்த டெங்கு நுழம்பு உண்டாகிற இடங்களை அழிக்கணும். டெங்கு நுழம்பு உண்டாகிற வார வழிகளை நாங்க இல்லாமக்கணும். இல்லாமக்கினா எங்களுக்கு நுழம்பு வராது என்று சொல்லி பொதுமக்களுக்கு நாங்க எடுத்து சொல்றதான் விழிப்புணர்வு. சரியா? சொல்றதான் விழிப்புணர்வு. அப்படி சொல்றது தான் சொல்ற மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்ப மக்கள் வந்துட்டு மக்கள்தான் நாம ரைட் கேட்டுட்டு நாங்க அதை வந்து செய்யறோம். செஞ்சோம்னு சொன்னா டெங்கு நுழம்பு வராது. சரியா? நாங்கட ஓராக்களும் எங்கட வீட்டு சூழலை சுத்தமா வச்சிருந்தோம்னு சொல்லி சொன்னா டெங்கு நுழம்பு வந்து பரவுறதுக்கான சான்ஸ் இல்லை. நுழம்பு வந்து வாரத்துக்கு சான்ஸ். ஆனா மற்ற வெளியிடங்களெல்லாம் இருக்கிறதுனால துப்புரவாக்காம கிடக்கிற இடங்களால அங்க இருந்து பரவிட்டு வந்து எங்கட விட்ட வந்து கொத்துது. இப்ப சிச்சுவேஷன். சரியா? ரைட். இப்ப இதுக்கு என்ன வழின்னு சொன்னா, மூணாவது டெங்கு நோய் ஏற்படும் மருந்து பிள்ளைகள் பாவித்த. இது ஒரு தொத்து நோய்க்கு. தொத்து நோய்களுக்கு தான் மருந்து நோய்னு பாரு. அதாவது கொரோனா வந்து வருதுன்னு, கொரோனா வராம இருக்கிறதுக்கு சரியா ஊசி போடுவாங்க. கொரோனா வராம இருக்கிறதுக்கு ஊசி போடுவாங்க. டெங்கு வராம இருக்கிறதுக்கு ஊசி போடுறோம். சரியா? டெங்கு வராம இருக்கிறதுக்கு நாங்க டெங்கு நுழம்பு வார வழியில தான் இல்லாம ஆக்கணும். அப்ப இதுக்கு விட ரெண்டாவது. ஆறாவது
பாடசாலை மாணவர்கள் சமூக நற்பிரஜைகளாக வருவதற்கு செய்ய வேண்டியது என்ன விட வரும் நல்ல பிள்ளைகளா வர்றதுக்கு என்ன ஆறாவதுக்கு முதலாவது ஒழுக்க கருத்துக்களை போதித்தல் நீங்க ஒழுக்கமாயிருக்கணும் ஒழுக்கம் எல்லாருக்கும் என்ன தெரியும் சரியா நல்லது நீங்க செய்யணும் நல்ல பிள்ளைகளா இருக்கணும் ஒழுக்க கருத்தை போதிக்கிறது ஆசிரியர்கள் முரண்பாட்டுடன் பழகுதல் முரண்பாட்டுடன் நல்ல பிள்ளை ஆவீங்களா டீச்சர்மாரோட சண்டோடி செய்கிறது நல்ல பிள்ளை ஆவீங்களா இல்ல அடுத்தது மாணவர்களுக்கு சமூகத்தை பற்றி கற்றுக் கொடுத்தல் சமூக நட்பிரஜையா வாழ்றதுக்கு வருவதற்கு சமூகத்தை பத்தி கற்றுக் கொடுக்கணுமாம் என்று சொல்றாங்க சில பேர் இந்த இதை செஞ்சிருப்பாங்க மார்க் பண்ணிப்பாங்க ஃபர்ஸ்டுக்கு சமூகத்தை பத்தி கற்றுக் கொடுக்கணும் சமூகம் என்று சொல்லி சொன்னா நாம வாழ்ற சூழல் சரியா இதை பத்தி படிச்சு கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் என்று சொன்னா சமூகத்தை பத்தி சொல்லி கொடுக்கணும்டா நல்ல பிள்ளையா வாரத்துக்கு முதல்ல நாம அடுத்தவனை கண்டா அடிச்சு வைக்கிற இந்த வேலை செஞ்சோம்டா முதல்ல நாம நல்லா ஆயிக்கலாமா நல்ல பிரச்சனையா நம்ம சொல்லுவாளா இப்ப ஒரு ஆள் சரியா ஒரு ஆள் வந்து மற்ற பிள்ளையில கண்டா என்ன செய்யறேன்னு சொன்னா கல்லால் அறிஞ்சிட்டு ஓடிவாரு இன்னொரு பிள்ளையில கண்டான்னு சொன்னா சரியா ரோட்டில் போக்குள்ள பின்னால போய் அடிச்சு போட்டு ஓடி வந்துரு அப்ப அந்த பிள்ளை வந்து ரோட்ல விழுந்துட்டு கிடந்து கத்தினா சரியா கத்தின உடனே இன்னொரு ஆள் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க ஹராங்குட்டி அடிச்சு போட்டு போய்த்தான் இந்த பிள்ளைக்கு என்று சொல்லி ஏசுவா தானே ஓமா அப்படித்தானே ரைட் அல்ல ஏசுவா இப்ப நீங்க நல்ல வேலை செய்யாம நீங்க நல்ல பிள்ளைன்னு பேர் எடுப்பீங்களா ஊட்ட வந்துட்டு சமூகத்தை பத்தி படிக்கிறான் சமூகத்தை பத்தி ரைட் சமூகம் அண்டா என்ன சூழல் சிச்சுவேஷன் நாம நல்லது செய்யணும் அது செய்யணும் படிக்கிறோம் ஆனா செய்யற வேலை கூடாத வேலை அப்ப முதல்ல வந்து ஒழுக்கத்தை நாங்க வச்சுக்கு விளங்கணும் இப்படி எல்லாம் செய்யக்கூடாங்கிற ஒழுக்கத்தை விளங்கணும் அப்ப முதலாவது தான் சரியான விடை சரியா ஒழுக்கம் என்கிறது விளங்கணும் அதுக்கு பிறகுதான் சமூகத்தை பத்தி படிக்கிறது முதலாவது விடை ஏழாவது விடைகள் மூன்றாவதா ரெண்டாவதா மூணாவது ஏழாவதுக்கு விட யூசுப் கையை காட்டுங்க அடுத்தது வந்து கட்டாயம் இண்டெக்ஸ் நம்பர் போட்டு இருக்கிறார்கள் உங்களோட பேரையும் போடணுமா அப்பதான் உங்களோட பேரை சொல்லி கூப்பிடுவேன் இல்லாட்டி பேர் எனக்கு மறந்துடும் யாருன்னு ஓட்டு பேர் விளங்காது 51 ஞாபகம் வருமே பேர் ஞாபகம் வராது சரியா அது எழுதுறதுக்கெல்லாம் கொள்ளை அருகே காணான்னு சொன்னா நீங்க 51 மட்டும் போட்டு டேஷ் பண்ணி உங்களோட பேரை போடுங்க இப்படி கஷ்டமா இருக்குது எங்களை கொள்ளையாள 51 வடுத்த போட்டு உங்களோட பேர் எழுதுங்க இப்படி என்ன பேர் இப்ப அத்தாய் அத்தாய் எழுதுங்க சரியா நம்பரை மட்டும் போட்டு வச்சா எனக்கு பேர் ஞாபகம் வராது முறை யூசுப் விளங்குதா யூசுப் தானா ரைட் அடுத்தது ஏழாவது கேள்விக்கு பார்ப்போம் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு மேற்கொள்ள வேண்டியது சட்டத்தை அதாவது சட்டம் என்று சொல்லி சொன்னா யாருக்கு தெரியும் சட்டம் உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வாயில ஒன்று சொல்ல போனா ரோட்டால ஹெல்மெட் போடாம போனா டிராபிக் பிடிப்பான் தெரியுமா ஹெல்மெட்டை போடல டிராபிக் பிடிப்பான் இது தெரியுமா ரைட் இது தெரியும் இப்ப சைக்கிள் ரோட்டால போகக்குள்ள ஹெல்மெட் போட்டு போகணும் என்கிறது ஒரு சட்டம் சரியா
ஹெல்மெட் போட்டு போகணும். ஏன் சட்டம் வந்து என்று சொன்னா நன்மைக்கா வேண்டி. ஹெல்மெட் ஏன் போடணும்? இந்த உதாரணத்துக்கு ரோட்டால போகக்குள்ள எக்ஸிடென்ட் பட்டா உடனே கீழே விழுகிறோம். கீழே விழுந்தா தலையில அடிபட்டுட்டு என்று சொன்னா நமக்கு வந்து தலையில தான் அடிபட்ட ஆபத்து கூட. கை காலில் அடி உளுந்தாலும் தேய்ச்சாலும் ஒரு அளவு சமாளிக்கலாம். ஆனா தலையில அடி உளுந்தா எங்களுக்கு வேலை செய்யாது. எங்களோட ஆள் உடம்பண்டா தலை தான் நமக்கு முக்கியம். தலையில அடி உளுந்தா சரியா கடும் பாதிப்பு. அப்ப தலையை வச்சுக்கு காப்பாற்றணுங்கிறதுக்கான தான் ஹெல்மெட் போடு அப்படின்னு சொல்றேன். அப்ப ஹெல்மெட் போடலன்னு சொன்ன மதிக்காட்டி அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக வேண்டி போலீஸை வச்சிருக்கிறான். இப்படி கேட்காதாக்களை பிடிச்சி உள்ள போடுங்க. அப்ப இங்க என்ன வந்திருக்குது? சட்டத்தை நாங்க ஒழுங்கையும் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு மேற்கொள்ள வேண்டியது என்ன செய்யணும் கேட்டுக்கிறான். நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தண்டனை வழங்கணும். எல்லா பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் என்கிற ஒன்று. சரியா? இன்னொன்று, நாட்டில் உள்ள சட்டங்களை மக்கள் மதிப்பளித்து நடக்கணும். 2வது. 3வது, போலீசாரின் எண்ணிக்கையை அது ஏறிக்கும் என்று சொல்லி நீங்க சட்டத்தை நிலைநாட்டணும்டா என்ன செய்யணும்டா சரியா ஒவ்வொரு ஆட்களும் கடைப்பிடிச்சு நடக்கணும். நடந்தா ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும். உதாரணத்துக்கு ரோட்டில் எல்லாம் குப்பை போடப்போடா என்று சொல்லி சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் குப்பை தான் போடுவேன் என்று இருந்தா சரியா அங்க சட்டம் நடைமுறையாகாது. உங்களோட சூழல் சுத்தமா எரியாது, குப்பையா தான் இருக்கு. அப்ப ஒரு ஆள் சட்டம் சொல்லுது குப்பை போடப்போடா என்று சொன்னா ரைட். அப்ப நாங்க நினைக்கணும் நம்ம குப்பை போடுறதுனால எங்களுக்கு ஆபத்து. அப்ப நம்ம குப்பையெல்லாம் போடப்போடா. அப்ப குப்பை போடாம வச்சிருந்தோம்னா சூழல் சுத்தமா இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆட்களும் நினைச்சா சரியா. இப்படி ஒவ்வொரு ஆட்களுமே நினைச்சிட்டு வந்தா சூழல் கிளியர் ஆயிடும். இப்ப போலீஸார எண்ணிக்கையே கூட்டுறேன் என்று சொன்னா போலீஸ் போனது பிறகு திருப்பி ஹெல்மெட் போட போறேன். அப்ப இது வந்து நடைமுறையாவாது. அப்ப என்ன செய்யணும்டா ஒவ்வொரு ஆட்களுமே கடைப்பிடிக்க ஆட்டோமேட்டிக்கா நடைமுறையா. அப்ப அதுக்கு விட வந்து கடைப்பிடிக்கணும். கட்டாயம் வந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்டா ஒவ்வொரு ஆட்களுமே நாங்க மதிச்சு நடக்கணும்னு சொல்லிவிட்டு இது செய்யணும். அப்ப 2வது படி. அடுத்தது 8வது, தினமும் தியானம் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மை. தியானம் யாருக்கு தெரியும்? தியானம் செய்யற யார் செய்யறாங்க? தியானம் ஒத்தரமில்ல செய்யறது தெரியும். தியானம் அன்சி செய்யறா, ரக்ஷன் செய்யறா. ரைட்டா? தியானம் செய்யறேன்னு சொல்லி சொன்னா அதாவது நீங்க படத்து வழியெல்லாம் பார்ப்பீங்க. சமாரங்குறை போட்டுட்டு இருந்துட்டு அப்படியே கலப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, அது எல்லாம் என்ன நன்மைன்னு சொல்லி சொன்னா நம்மட உடம்பு வந்து சீராகும். இந்த ஓடி ஆடி திரிகிற உடம்பு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா அமைதி பெறும். உடல் உடம்பு வந்துட்டு அமைதி பெறும். இதைத்தான் சொல்ற தியான பயிற்சின்னு. சரி, இது செய்யறதால சரியா இந்த தியான பயிற்சி செய்யறதால என்னென்ன தியானம் செய்வதற்கு அதிகம் செலவு. நீங்க இருந்த இடத்துல அமைதியா இருங்கிறது ஒரு செலவும் இல்லை. அடுத்து, தியானம் செய்வதால் மனதில் சங்கடம் ஏற்படும். என்ன சங்கடம் வரப்போகுது? சும்மா இருக்கிறதால என்ன சங்கடம் வரும்? ஒன்றும் இல்லை. தியானம் செய்வதால் உடல் உளவிருத்தி உண்டாகும். இது சரி, உடல் உளவிருத்தி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுனால அங்க மனசை ஓடித்திரிய விடாம சரியா. நீங்க 4ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்கன்னு. 4ஆம் ஆண்டுல சரியா படிச்சாக்களே யார் கைவித்துங்க? தியான பயிற்சி, உடலை தளர்த்துதல், உள்ளத்தை தளர்த்துதல், அந்த அதான் பயிற்சி சரியா. தியான பயிற்சி இதால எனக்கு நன்மை கிடைக்கும் என்கிறது. ரைட். அடுத்த கேள்வி 8வது கேள்வி. 9வது, இன்று
நீர் ஒரு அரிய வளமாக காணப்படுகிறது. அதன் தேவையும் பயன்பாடும் அதிகரித்து செல்கிறது. இதனால எதிர்காலத்தில் என்ன ஏற்படும்? என்ன விட எடுத்தீங்க? இப்ப கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் தண்ணீர் அருமை விளங்காது. சரியா? தண்ணீரை அருமை விளங்காது. ஏனென்றா தேவைக்கு அதிகமான தண்ணி. கிணறு இருக்கும், அள்ளினா ஊத்தினா easy. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் போ மேலே மேலே போ மலை சைட்டா வர வர அவங்களுக்கு விளங்க தண்ணீர் அருமை. ஓமா இல்லையா? தெரியும் தானே? லைன் தண்ணி தான். மீட்டர்ல லைன் கட் பண்ண போறான்டா தண்ணி மேல ஒன்றும் இல்லை. அப்படித்தானே? யாருக்கு அப்ப சிச்சுவேஷன் இருக்கு? எங்கட வீட்டுல லைன் தண்ணி தான், கிணத்து தண்ணி எல்லாம் இல்லை. தெரியும், பெரும்பாலான இடத்துல இதுதான். கிழக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம் இல்லை, அதாவது இலங்கட இப்படி இலங்கை இருக்குன்னு சொல்லி சொன்னா சரியா? இலங்கை இருக்குன்னு சொன்னா இந்த ஏரியாவில் இருக்கிறவர்களெல்லாம் பிரச்சனை இல்லை, வளர்ச்சி. நடுவுக்கு இருக்கிறார்களுக்கு தான் பிரச்சனை. மலை ஏரியா வாராக்களுக்கு, மலை ஏரியாவில் வாராக்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு. ரைட். இப்ப கேட்கிறாங்க கேள்வி, இன்று நீர் ஒரு அரிய வளமாக காணப்படுகிறது. அதன் தேவையும் பயன்பாடும் அதிகரித்து செல்கிறது. இதனால எதிர்காலத்துல மக்களுக்கு போதிய அளவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தண்ணி இப்ப தேவையா இருக்கிறது, எதிர்காலத்துல என்ன நடக்கும்? குறையலாம். ஏன் சொல்றீங்க? அதுக்கான காரணம் என்ன என்று கேட்டா சொல்றேன். மக்கள் தொகைக்கு போதிய நீர் இன்றி இருக்கும். இதான் விட மக்கள் தொகைக்கு எதிர்காலத்துல மக்கள் அதிகரித்துப்பாங்க. அதிகரிச்சா நீர் இல்லாம இருக்கும். அனைத்து மக்களாலும் நீர் பெறுவது இலகுவாக அமையும் எதிர்காலத்தில். ரைட். 9வதுக்கு ஏன் என்று சொல்றேன். சரியா? மக்கள் அதிகரிச்சுட்டு போனாங்க என்று சொல்லி சொன்னா இருக்கிற காடையெல்லாம் போட்டு வெட்டுவாங்க. ஏன் வெட்டுவாங்க? நாங்களும் குடியிருக்கணுமே என்று போட்டு காட்டையெல்லாம் வெட்டுவாங்க. அங்க போய் காட்டை வெட்டி போட்டு அங்க எரிப்பாங்க. காட்டை வெட்டினா மரம் வெட்டுப்பட்டுரும். மரம் வெட்டினா மழை வீழ்ச்சி என்ன செய்யும்? மழை வீழ்ச்சி குறையும். மழை வீழ்ச்சி குறைஞ்சா சரியா தண்ணி, மண்ணுக்கு தண்ணி வராது. அப்ப தண்ணி தட்டுப்பாடு ஏற்படும். சொல்ற சரியா இல்லையா? அதை எப்படி மக்கள் பெறுகிற என்று சொன்னா சரியா, இன்றைக்கு 2 பேர் இறைக்கிறது, வார வருஷம் 3 பேர், முறை திருப்பி போக போக ஆக்கள் கூடி 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 வரக்குள்ள ஆக்கள் இருக்கிறதுக்கு இடம் வேணும் தானே. இருக்கிறதுக்கு இடம் வேணும். நாங்க என்ன செய்வோம்? இப்ப போன வருஷம் வெட்டே கிடந்த வழக்கு இப்ப ஆக்கள் வெட்டுறதுக்காண்டி, ஆக்கள் இருக்கிறதுக்காண்டி அதை மரத்தை எல்லாம் வெட்டி போட்டு கூடு கட்டி நிற்போம். அப்ப இப்படி எல்லாரும் செய்யக்குள்ள மரம் எல்லாம் வெட்டுப்பட்டுரும். அப்ப மரம் எல்லாம் வெட்டுப்பட்டா மரம் இல்லாட்டி எங்கட மழை வீழ்ச்சி வராது, நிலம் குளிராகாது, வெப்பமா இருக்கும். வெப்பமா இருக்குன்னு சொன்னா தண்ணி கிடைக்காது. அப்ப தண்ணீர் எதிர்காலத்துல தட்டுப்பாடு. சரியா? எதிர்காலத்துல தண்ணி தட்டுப்பாடாயிருக்கும். அப்ப 9வதுக்கு எதிர்காலத்துல நீரின்றி இருக்கும். 10வது சூழலில் மரங்களை நடுவதால் ஏற்படக்கூடிய நன்மை. இப்பதான் சொல்லி தந்து என்ன வரும்? காட்டுங்க. சூழல்ல மரத்தை நாற்றத்தால நன்மை என்ன? நான் சொன்னவா மரம் நாட்டுறதுங்கிறது நிறைய வரும் கேள்வி. இயற்கையோட உங்களுக்கு கேள்வி நிறைய வரும். என்ன? முதலாவது சரியா இல்லையா பார்ப்பேன். முதலாவதானா என்று பார்ப்பேன். சூழல்ல மரங்களை நாட்டுறதுனால நன்மையா அமைவது. தூய வழி என்றா நல்ல காத்து, மழை என்பன நிறைவாக கிடைக்கும். சரி, தூய வழி நல்ல காத்து எப்படி கிடைக்கும்? யாருக்கு தெரியும்? நல்ல காத்து எப்படி கிடைக்கும்? நாம சுவாசிக்கம் தானே. சுவாசிக்கம்டா மூக்கால காத்த
என்ற இழுக்கம் தானே, காத்தழுக்கம். நம்ம சாதாரணமா நம்ம சுவாசிக்கம் தானே, காத்த உள்ளுக்கு எடுக்கம். அப்படி எடுக்கிறது ஆக்சிஜன், நல்ல காத்து. அது எங்க இருந்து கிடைக்குது என்று சொன்னா மரங்களால தான் அந்த காத்து கிடைக்குது. நாங்க காத்த உள்ளுக்கு எடுத்து காத்த வெளியில விடுறோம். அந்த வெளியில விடுற காத்த மரங்கள் சுவாசிக்கும். சுவாசிச்சு அதுகள் ஒரு காத்த வெளிவிடும். அதான் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனை தான் நாம சுவாசிக்கும். அப்ப நல்ல காத்து கிடைக்கிற மரங்களை நாட்டுறதுனால, சரியா, மரங்களை நாட்டுறதுனால நமக்கு நல்ல காத்து கிடைக்கும். அதோட மரங்கள் இல்லாட்டி வெக்கையரிக்கும், வெப்பம் அதிகரிக்கும். அப்ப சரியா, விட முதலாவது விடை. 10வதுக்கு தூய வழி மழை கிடைக்கிறதுங்கிறது முதலாவது விடைதான் சரியான விடை. தளபாடம் விலை குறையும், அது இல்லை. சரியா, மரங்கள் நாட்டுறதால குறையிறங்கிறது, மரத்தை நாட்டுறது, மரம் வெற்று கூட மரமாயி அதுக்கு பிறகு தளபாடம் விலை, அது இப்ப எதிர்காலத்துல நடக்கிற சாத்தியம் இல்லை. மக்கள் வாழிடங்கள் அமைப்பது குறைவாகும். விம்பிள இருக்கணும்டா எங்கேயாவது வெட்டி போட்டு தான் இருக்கணும். 11வது கேள்வி, டைமை பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லா முடிச்சிருக்கு. நாட்டில் பால் உற்பத்தியை அதிகரிக்க ஏற்படக்கூடிய நன்மை. பால் உற்பத்தியை அதிகரிக்கணும்டா பால் மாட விலை அதிகரிக்கணுமா? பால் மாட விலை அதிகரிக்கணுமா? பால் உற்பத்திக்கு இல்ல. பாலையே பிரதானமாக உணவாக உண்பர் இல்ல. மக்களுக்கு போஷாக்கு உணவு கிடைக்கும், நிறைவு. பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுனால என்ன நன்மை என்று சொன்னா, இப்ப இலங்கட நாட்டுல, சரியா, இலங்கை நாட்டுல ஆடு, மாடு, பசுகளை உற்பத்தி செஞ்ச கூட பசு வளர்க்கறதுனால பால் கறப்பாங்க. அப்ப பால் கூட கூட கறத்தான்னு சொன்ன, அப்ப எல்லாரும் பால் குடிப்பாங்க, பசுப்பால் எல்லாரும் குடிப்பாங்க. சரியா, ஆனா இங்க பால் உற்பத்தி இல்ல, மாடும் இல்ல, ஒன்றும் இல்ல என்று சொன்னா என்ன நடக்கும்? வெளிநாட்டுல இருந்து பாலை இறக்குமதி செய்வாங்க. அப்ப வெளிநாட்டுல இருந்து பாலை இறக்குமதி செய்யறேன்னு சொன்னா அது விலை கூட வரும். இப்ப காசு இல்லாதவர்களுக்கெல்லாம் பாலை வாங்கி குடிக்கிறதுக்கு காசு இல்லை. அப்ப அவங்களுக்கு போஷாக்கு உணவா அறியாது. பால் குடிக்கிறதுனால போஷாக்கு அதிகரிக்கிற, சரியா, அப்ப அவங்களுக்கு போஷாக்கு மட்டும் குறையும். அப்ப இங்க பால் உற்பத்தி அதிகரிச்சா பசுக்களை, சரியா, வளர்த்து சொன்னா அவங்க பால் குடிக்கலாம் தானே, கண்டுகின்றன அவங்க பால் குடிக்கலாம். அப்ப பசுப்பால் இப்ப எல்லாரும் பண்ணக்குள்ள அவங்களோட போஷாக்கு மட்டும் அதிகரிக்கும். அப்ப இங்க என்ன விடைன்னு சொல்லி சொன்னா, சரியா, போஷாக்கு, மக்களுக்கு நிறை உணவு கிடைக்கும் என்கிற 3வது விடை. பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மை 3வது. மாணவர்கள் கல்வியின் நல்ல பருவத்தை பெறுவதற்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். என்ன விட வரும்? நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னா என்ன விட? நீங்க முயற்சி எடுக்கணும், நல்லா படிக்கணும். எங்கதான் கிளாஸுக்கு போனாலும், சரியா, நீங்களாவே படிக்காட்டி நீங்க மார்க்ஸ் 50, 30, 20 தான் அடிப்பீங்க. நீங்களா படிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா, முயற்சியோட விருப்பத்தோட படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க நல்லா 100க்கு 95, 99 என்று சொல்லி மார்க்ஸ் எடுப்பீங்க. விருப்பம் இல்லாம முயற்சி இல்லாம படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க 20, 10, 12 தான் எடுப்பீங்க. முயற்சியுடையார் தான் வெற்றி பெறுவார். சரியா, யாருக்கு முயற்சி இருக்குதோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இப்ப சொல்லுங்க, யாருக்கு முயற்சி இருக்கு இந்த கிளாஸ்ல? முயற்சி உள்ள கொஞ்சம் பேரு காய் உயர்றதும் இல்லை, இப்படி. சில பேருக்கு உயர்றது நல்லா இப்படி, சில பேருக்கு இப்படி இப்படி. அந்த கனாதி அரைவாசியில நிக்கி, அரைவாசியில நிக்கல, கையை வைத்துன்னு அவங்களுக்கு விளங்காது, அப்படியா? 2
சரி 13வது எமது உடல் உறுதி பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது அதிக விலை உணவுகளை உண்ணணும். நாங்க விலை கூடிய உணவுகளை உண்றதுனால, அதாவது ஃப்ரைட் ரைஸ் உதாரணத்துக்கு, உணவுகள் உண்றதுனால உடம்புக்கு கேடு. சரியா? உடம்பு உறுதி பெறேன்னு சொல்லி சொன்னா தினமும் உடற்பயிற்சியில ஈடுபடுறது சரி. ரெண்டாவது விட எமது உடல் உறுதி பெறுவதற்கு தினமும் உடற்பயிற்சிகள்ல ஈடுபடணும். அடுத்து தியானம், காலையில தியானம் செய்யற, ரெண்டும் வரும். சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டும் வரும். தினமும் உடற்பயிற்சி செய்யணும். எமது உடல் உறுதி பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது காலையில் தியானம் செய்தல், இதுவும் வரும். தினமும் உடற்பயிற்சியில ஈடுபடுறது, ரெண்டும் வரும் ஆன்சர். அடுத்தது 14வது கேள்வி, பிள்ளைகளது போசாக்கு மட்டத்தை அதிகரிக்க செய்ய வேண்டியது. உங்களோட போசாக்கு மட்டம் அதிகரிக்க என்ன எடுக்கணும்? பாப்பம், யார் கட்டிக்காராங்க? போசாக்கு மட்டும் நல்லா கூடணும் என்று சொன்னா என்ன செய்யணும்? கையை காட்டுங்க எல்லாரும். விழுங்கணும். 52 விழுங்கணும். விழுங்கிறது செஞ்சு காட்டுறாங்க. பேரை போட்டீங்கன்னா பேருக்கு சொல்லி காட்டிப்பேன். என்ன செய்யணும்? மூன்றாவது சரியான ஆன்சர். மூன்றாவது கலப்புணவு. கலப்புணவு என்று சொன்னா என்ன? எல்லாருக்கும் தெரியும். புரத உணவு, கார்போஹைட்ரேட் உணவு, அடுத்தது பழ வகைகள், விட்டமின் கணிப்பு உணவு, இது எல்லாத்தையும் கலந்து தின்னணும் என்கிறது போசாக்கு மட்டும் அதிகரிக்கும். இந்த ரெண்டாவது உடலுக்கு சக்தி தரும் உணவு ரெண்டா சோத்த மட்டும், அல்லது இடியப்ப பிட்ட மட்டும் தின்று, அது சக்தியை தான் தரும், வளராது. கொழுப்பு சக்தி தரும், வளராது. அப்ப வளர்றதுக்கு வேணுமே என்று சொன்னா புரத உணவுகளை தின்னணும். நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பல வகைகளை தின்னணும். அப்ப 14வதுக்கு எல்லாம் கலந்த கலவையை தின்னணும், போசாக்கு மட்டும் அதிகரிக்கும். ரைட். அப்ப இன்றைய கிளாஸ் வந்து 7:35 40வது. அப்ப இதோட வரைக்கும் முடிப்போம் இன்றைய கிளாஸ். சரியா?